கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 3வது வால்யூம் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் கூட அன்பாகவே நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். எல்லாம் வந்துட்டீங்களா? கொஞ்ச நேரம் மனதார தேவனை ஆராதிக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் எல்லாரும் இங்கே இருக்கிற இடத்துலையே ஆமென் ஒரு பைபிளோட ஆமென் தேவனுடைய ஆராதனை பாடலோடு புத்தகத்தோடு கூட உட்கார்ந்து என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? பாருங்க கொஞ்ச நேரம் ஆமென் இந்த உலகத்தை மறந்து தேவனை நாங்கள் ஆராதிக்கலாம். ஆமென். நான் இந்த ஒரு ஆராதனைக்காக ஜெபிக்கும் போது என்னுடைய மனதில் ஒரு வார்த்தையை கர்த்தர் காட்டினார். அது என்னவென்றால், யாக்கோபுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வதித்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் துக்கம் கண்ணீரிலேயே அவன் வாழ்ந்து தீர்த்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு தீமை செய்யலை. கர்த்தர் அவனுக்கு கடைசி வரலையும் கூட நல்லவராகவே இருந்தார். உன் வாழ்க்கையில் நீ கவலைப்படுவதனால எதையும் மாற்ற முடியாது. கவலைப்படுவதனால உன்னுடைய சூழ்நிலை மாறாது. ஆனால் மாறாத தேவன் உன்னோடு கூட இருக்கிறதுனால அவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற துயரங்கள் துக்கங்கள் எல்லாம் மாற்றி சோர்வின் உடைய உன் மேல் இருக்கிறதை தூக்கி எரிந்து உற்சாகத்தின் துத்தி ஆடையை தரிக்க செய்து உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்து அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். வாருங்க, அவரை நாங்கள் மனதார நாங்கள் உயர்த்துவோம். அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், அவர் முகத்தை பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சிங்க குட்டிகளாவது தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கலாங்க, ஆனால் அவரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் கூட குறைப்படாது. அவ்வளவாய் நல்லவர். அவரை உயர்த்த 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 எங்களுடைய சோர்வுகள் எல்லாம் சோர்ந்து போகிறது. அவரை கனப்படுத்த ஆமென் எங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் அப்படியே மறைந்து ஓடுகிறது. பிரச்சனைகளுக்கே பிரச்சனையாக அவர் இருக்கிறார். நீங்க ஏன் கவலைப்படுகிறீங்க? வாங்க மனதார அவரை துதிப்போம். வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே என்று சொல்லி ஆரவாரத்துடன் கரங்களை தட்டி நாங்கள் அவரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus, hallelujah. Thank you Jesus, we praise you Lord. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் அசாத்தியம் என்று நாங்கள் நினைச்சு நின்றோமோ, ஐயோ முன்னால் இருக்கிற சவாலுக்கு என்ன செய்வது என்று நாங்கள் நினைச்சோமோ, அந்த நேரத்தில் நடக்காதா, ஏதாவது நடக்குமான்னு நினைச்ச போதெல்லாம் கர்த்தர் என்னுடைய சோர்ந்து போன முகத்தை பார்த்து கர்த்தர் அற்புதத்தை செய்து விட்டார் அல்லவா? நாங்கள் அதை சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா? நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் இனி நடக்காதா, இனி ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் இனி நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன்.
நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. ஆமென். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. பிரியமானவர்களே, அவர் நாங்கள் நினைக்காத நேரத்தில் வந்து எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலான காரியங்களை செய்து விட்டார். ஆமென். எங்களை யாரெல்லாம் பகைக்க வந்தார்களோ அவரெல்லாம் வெட்கத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். யாரெல்லாம் எங்களை கீழே போட்டு மிதிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போயிட்டாங்க. நாங்கள் அவரை போற்றி துதிப்போமா? அவரை பார்த்து சொல்லலாம், நீங்க இருக்கையில கவலை இல்லப்பா, நீங்க எனக்கு போதுமானவர். பழித்திட வந்தோரை லெச்சை மூடியதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடியதே. என்னை பழித்திட வந்தோரை லெச்சை மூடியதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடியதே. காண்போரை வியத்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன்தானா என்றென்றும் அளவில் வைத்தீரே. ஓ காண்போரை வியத்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன்தானா என்றென்றும் அளவில் வைத்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கரங்களை தட்டி சொல்வோம், நல்லவரே செயல்களில் வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவர். எல்லாரும் கரங்களை தட்டி, வல்லவரே செயல்களில் வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. சொல்லுங்களேன், பிதாவான என் தெய்வமே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து
பலியானீர் சிலுவையிலே. எத்தனை பாசம் அல்லவா எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி பிரித்தெடுத்தே பிறக்க முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்க முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். சொல்லுவோமாம். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. வல்லமையும் மகத்துவமும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடவுளாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக உயிர் தந்தது ஏன் தெரியுமா? எங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்த அந்த தடையை உடைப்பதற்காக. பாவம் வந்ததினால ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உனக்கும் தேவனுக்கும் நடுவில் பாவம் ஒரு பெரிய மதிலாய் இருக்கிறது என்பதாக. ஆனால் கர்த்தராகிய தேவன் அவர் சிலுவையில் அவர் இறந்த உடனே உயிர் தந்த உடனே ஆலயத்தின் திரைச்சிறை ரெண்டாய் கிழிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அது கிழிக்கப்பட்டது? மனுஷன் அவன் தேவனை முகமுகமாய் தரிசிக்க மறுபடியாய் அவர் தன் இரத்தத்தினாலே எங்களை மீட்டு அவருடைய சரீரம் திரைச்சிறை கிழித்தது மட்டுமே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதை அந்த திரைச்சிறையை கிழிப்பதற்காக தன்னுடைய சரீரத்தையே அவர் ரெண்டாய் கிழித்து கொண்டாரே. அந்த அன்பை நினைச்சு நாங்க தேவனை நன்றி செலுத்துவோமா இந்த நேரத்தில்? ஆமென். மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தே. மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தே. மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழைய செய்தே. மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழைய செய்தே. வல்லமையும் மகத்துவமும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. எனக்காய்
ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிறக்க முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்து பிறக்க முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை. கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆமென். அனுதினமும் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மாம்சமான தீரையன்று கிழித்து போதும் வழி திறந்தீர். உணர்ந்து உலகத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? மாம்சமான திரையை அன்று கிழித்து போதும் வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழைய செய்தி. மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழைய செய்தி. எத்தனை பேர் சொல்றீங்க அவரால நான் தேவனுக்கு செல்ல பிள்ளையா மாறிட்டேன்? என் பிரியமானவர் தேவ பிள்ளையே, எங்களுடைய உரிமை, எங்களுடைய நீதி, எங்களுடைய நியாயம், எங்களுடைய பட்டம், எங்களுடைய பதவி, எங்களுடைய பேர் இது அல்லங்க இன்றைக்கு எங்களை நிலை நிறுத்திருக்கிறது, எங்களை உயர்த்திருக்கிறது. எல்லாங்க அவருடைய அன்பு, அவருடைய சுத்த கிருபை எங்களை மூடுகிறதுங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் நல்ல வேட்டையாடுகிறவனும் அல்ல, அவன் தன்னுடைய குடும்பத்தில் முதல் பிறந்தவனும் அல்ல. ஆனால் தேவன் அவன் மேல் பிரியமாக இருந்தார். வேதம் சொல்லுகிறது ஏசாவின் மேல் வர வேண்டும் இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த ஆபிரகாமின் தேவனுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமின் மேல் ஊற்றப்பட்ட அந்த ஆசீர்வாதம், ஈசாக்கு மேல் ஊற்றப்பட்ட ஆசீர்வாதம் யாக்கோபின் மேல் வந்தது. யாக்கோவுடைய வாழ்க்கையில எத்தனையோ துயரங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நிந்தைகள், எவ்வளவோ நெருக்கடிகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் கர்த்தர் அவனை கைவிடலையே. இன்றைக்கு எனக்கு அன்பான தேவ பிள்ளைய, நீ தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இன்றைக்கு நீ சொல்லலாம் எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு சொல்ல உம்மன நிற்க எனக்கு எந்த யோகியதையும் இல்லை ஆண்டவரே. நான் தரித்திரமானவன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை கூப்பிடவும் கூட எனக்கு தகுதி இல்லை என்பதாக நீங்க சொல்லலாம். ஆம், அது உண்மைதான். ஆனால் தகப்பனுக்கு பிரியமான பிள்ளை நீ அல்லவோ. நீ அவரை மறந்தால் அவர் உன்னை மறப்பதில்லையே. நீ அவரை விட்டு தூரம் ஓடினாலும் அவர் உன்னை விடுவதில்லையே. அவருடைய அன்பு தாயின் அன்பிலும் மேலானதல்லவா? தகப்பனுடைய அன்பினை விட மேலானதல்லவா? இந்த ஒரு மாலை நேரத்தில் என்னுடைய அன்பான சகோதர சகோதரி, அவருடைய கிருபை உன்னை தாங்குதம்மா. அவருடைய கிருபை உன்னை தப்பு வைக்குதம்மா. அவருடைய கிருபை உன்னை பாதுகாக்குது. அவருடைய கிருபை உன்னுடைய பலவீனத்தில் பலனாய் மாறுகிறது. உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது. அழிந்து போகிற உன்னுடைய வாழ்க்கையை அழியாமல் காக்கிறது அந்த கிருபை. அந்த கிருபையை நினைச்சு நாங்க அவரை மகிமைப்படுத்துவோமா?
அவரை பார்த்து சொல்லலாப்பா, இந்த கிருபை தான் என்னை வாழ வைக்குது, உம்முடைய கிருபை தான் என்னை தாங்குகிறது. தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு அபா சந்தரியாந்தரமா கதுரா யுதலரமா தரிகபதலரா தரகோ. யாக்கோபு தன் வீடை விட்டு அவன் கிளம்பும் போது அண்ணனுடைய பயத்தில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் தன்னுடைய பெற்றவர்கள் சொன்னாங்க, சீக்கிரமாய் வீடை விட்டு ஓடி, எங்க போகணும்னு தெரியாம அந்த இரவு அவன் வந்து சூரியன் அஸ்தமித்த போது எங்க படுக்கணும் என்று தெரியாமல் அங்கிருந்த ஒரு கல்லை தன் தலைக்கு வைத்துக் கொண்டு மிக தேசத்திலேயே உலகத்திலேயே செல்வந்தனான ஒரு மனுஷனுடைய பேரன் அவன் ஒரு கல்லை வைத்து கொண்டு இருளிலே, அந்த இருளிலே எந்த காட்டு விலங்குகள் வந்து அவனை கிழித்து போடலாம், ஆனால் அந்த இரவிலே அவன் பயத்தோடு இருந்த போது வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி, அதில் தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் கண்டான். என் பிரியமானவரே, கர்த்தருடைய கண்களில் நீ விலையேற பெற்றவனாயிருக்கிறதுனால நீ போகிற பாதை எவ்வளோ மோசமாயிருந்தாலும், எவ்வளோ பயங்கரமாயிருந்தாலும், கர்த்தர் நீ இருக்கிற இடத்துல தான் அவரும் வருகிறார். உன்னோடு கூட யாரும் இல்லாத போதிலும் அவரே உன்னோடு கூட இருப்பார். எல்லாரும் கூட அவரை மகிமைப்படுத்துவோமா? Thank you Lord, hallelujah. Thank you Jesus. Thank you Lord, hallelujah. தேற்றிடும் கிருபை, உயர்த்திக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயர்த்திக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே, பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே, ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பிய கிருபாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பிய கிருபாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பிய கிருபாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பிய கிருபாசனம் வந்து நிற்கிறேன். உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, உயர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. கிறிஸ்துக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. சொல்லுவோமா? கிறிஸ்துக்குள்ளே என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நான் அல்ல இயேசுவே என்
என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது கொலோசியர் 1:27 மகிமை நம்பிக்கையா இருக்கிற கிறிஸ்து எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆம்பிரியமானவர்களே, எங்க வாழ்க்கை எதற்கும் வேண்டாத ஒரு வாழ்க்கை தாங்க. மனுஷனால எந்த பிரயோஜனத்துக்கு வராத இந்த வாழ்க்கையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இது மேல விசேஷத்த கிருபையை தந்து இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து வருகிறார் என்றால் அதுக்கு அவர் தானே எல்லாமே என்று சொல்லி நாங்கள் அவரை பார்த்து சொல்லலாம், அப்பா உங்களை சம்பாதிப்பதில் எல்லாம் குப்பை என்று கருதுறப்பா, நீங்க எனக்கு வேணும்பா. தேங்க்யூ லார்ட். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லெக்கை நோக்கி தொடர்கின்றேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லெக்கை நோக்கி தொடர்கின்றேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். ஆமென். உனக்குள்ள நற்கிரியை தொடங்கின தேவன் அவர் அவனை நடுவில் கைவிடுகிறவர் அல்ல. நிச்சயமாக அவர் எதை தொடங்கினாரோ அதை முடிக்கிற தேவன். என்னோடு சேர்ந்து பாடுங்க. நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செம்மையாக செய்திடுவார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செம்மையாக செய்திடுவார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்தில் என்னோடு கூட ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபுடைய வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் பிரச்சனை தாங்க. வீடை விட்டு போனான். அவன் போன அந்த இடத்துல தன்னுடைய மாமனார் லாபானும் கூட அவனை ஏமாற்றி விட்டாங்க.
14 வருஷம் ஒரு பணமும் இல்லாம எதையும் எதிர்பாராம அவன் வந்து வேலை செய்தான். ஒன்றுமில்லாத தவித்தான். வேதம் சொல்லுகிறது, அவனை வந்து ஏமாற்றின போதும் கூட கர்த்தர் அவனை கைவிடல. கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் இருந்த அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, எல்லாம் இழந்து போன பிறகும் கூட கர்த்தர் அவனை எல்லாமே திருப்பி தந்தார். அவனை மிக செல்வந்தனாய் மாற்றி விட்டார். ஏமாற்றுதலுக்கு பதிலாக கர்த்தர் அவனை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தி விட்டார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, தன்னுடைய மனைவியை இழந்து விடுகிறான். ரேயாள் எழுந்து போகிறாள். ஆனாலும் கூட அவன் தொடர்ந்து நடந்து கொண்டு தன் பயணத்தை அவன் தன் பிள்ளைகளோடு நடக்கும் போது வேதம் சொல்லுகிறது, யோசேப்பும் கூட தன்னுடைய பார்வையிலிருந்து அவனை கொண்டு சென்று அவனுக்கு தெரியாத ஒரு தேசத்தில் தன்னுடைய பிள்ளை யோசேப்பை விற்று விடுகிறார்கள். அந்த பிள்ளைக்காக தான் நேசித்த அந்த யோசேப்புக்காக தன் வாழ்நாளெல்லாம் கதறுகிறான். வாழ்நாளெல்லாம் அவன் அழுகிறான். அவன் துக்கத்திலேயே அவனுடைய வாழ்க்கை. எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், எவ்வளவு சமாதானத்தை உண்டாக்குகிற எவ்வளவு காரியங்கள் அவனுக்கு சுற்றிலும் இருந்தாலும் கூட அவன் வாழ்க்கையில சமாதானம் இருக்கல. அவன் நிம்மதியாய் வாழல. காரணம் அநேக போராட்டங்கள். இன்றைக்கு என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு நல்லா பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை. என்னுடைய பலவீனம் என்னை வாட்டுகிறது, என்னுடைய சோர்வுகள் என்னை வாட்டுகிறது, என் பிரச்சனைகள் என்னை வாட்டுகிறது, என்னுடைய வியாதிகள் என்னை வாட்டுகிறது, என்னால தூங்க முடியல, என்னால உறங்க முடியல என்று சொல்லி கவலையோடு கூட இருக்கிறாயா? யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பதானால், அதே ஆதியாகமம் 48வது அதிகாரம் அதுல 11வது வசனத்துல அவன் யோசேப்பையும் தன்னுடைய பிள்ளைகளையும் கண்டு யாக்கோபு இப்படியாய் சொல்லுகிறார், கண்ணீரோடு கூட உள்ளத்தின் நிறைவோடு கூட அவன் சொல்லுகிறான், யோசேப்பு, நான் உன்னை பார்ப்பேனோ இல்லையோ என்று நினைத்து நான் வாழ்ந்தேன். ஆனால் உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய பிள்ளைகளையும் கூட நான் காணும்படி கர்த்தர் என்னை வைத்து, இன்றைக்கு பயத்தோடு கூட சோர்ந்து போய், ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ, என்ன ஆய்விடுமோ, என்னுடைய குடும்பத்தில் என்ன நேரிடுமோ, எந்த நேரத்தில் எந்த ஒரு துக்கத்தின் செய்தி எனக்கு வருமோ என்று சொல்லி கவலையோடு கூட இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ வாழ்வாய், நீ செழிப்போடு கூட இருப்பாய். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், எதிரிகளுக்கு முன்பதாக விருந்தை ஆயத்தப்படுத்துவார், உன் கொம்பை உயர்த்துவார். சோர்ந்து போயிருக்கிற தள்ளாடும் உன்னுடைய கைகளுக்கு பலனை தருவார். உன் தோள்கள் சோர்ந்து போக விட மாட்டார். கழுகை போல புதிய பலனை தந்து உயரங்களில் பறக்க வைப்பார். உன்னை உயர்த்துவதே அவருடைய ஆசை. உன் பலவீனத்தில் பலன் தருவதே அவருக்கு விருப்பம். பிரியமான தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே. யாக்கோபின் கடவுளனோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உன் உயர்ந்த அடைக்கலம். நீ அழிந்து போக மாட்டாய். நீ தலைமுறைகளை பார்ப்பாய். நீ நீண்டாயுளோடு இருப்பாய். நீ சுகத்தோடு கூட இருப்பாய். உன் மூலமாய் கர்த்தர் செய்கிற காரியங்கள் பெரியவைகள். அதை நினைத்து அவரை ஸ்துதி, அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. மிக கொடிய வேதனையில் இடுக்கங்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உம் கரத்தில். மிக கொடிய வேதனையில் இடுக்கங்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உம் கரத்தில். கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே.
கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. யாரெல்லாம் வியாதியோடு கூட என்னோடு சேர்ந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காய் ஜெபிக்கிறேனப்பா. ஆமென். கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறா கிருபை. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்க ஆராதிக்கிற கடவுள் நடுவில் இருக்கிறார். மோசே தன்னுடைய கடைசி வார்த்தை இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? இஸ்ரேலே நீ பாக்கியவான், தேவனை இவ்வளவு சமீபமாய் வைத்துக் கொண்டிருக்கிற ஜாதி பூமியில் வேறு எதுவுமே இல்லை. உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், அதை மறக்க வேண்டாம். 1000 எதிரிகள் 1000 வார்த்தைகள் சொன்னாலும், உன்னை 1000 பேர் பகைத்தாலும், நீ நல்லவன் அல்லன்னு எல்லாரும் உன்னை தூசித்தாலும், உன் கூட இருந்தவர்களே உன்னை விட்டு போனாலும், ஒருவர் சிரித்த முகத்தோடவே மாறாதவராய் உன்னோடு கூட இருப்பார். நீ அவரை மறந்தே போனாலும் உன்னை மறக்காம, நீ தூங்கி போனாலும் அவர் தூங்காம, கண்ணிமைக்கும் நேரமும் கூட விடாம உன்னையே கவனிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நீ அவருக்கு செல்ல பிள்ளை, நீ செல்ல பிள்ளை. நீ சொல்லலாம் நான் துரோகி, நான் பாவி, நான் எதற்கும் வராதவ. ஆனால் அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறது, எனக்கு பிரியமானவளே, என் ரூபவதியே, அழகுள்ளவளே. உன் குற்றத்தை அவர் எண்ணுவதே ஆனால் அவர் முன்பதாக நிற்க யார் தான் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் இல்லையா? ஆனால் அவர் மன்னிப்பதில் வல்லவர். அவர் எங்கள் மேலே இரக்கத்தை காட்டுவது விட்டால் அவருக்கு வேறு தெரியாதே. இந்த மாலை நேரத்தில் இருக்கிற இடத்துல கடைசியாக கரங்களை உயர்த்தி, நீர் எனக்கு போதும், கடந்ததை மறந்தே கண் முன்னால் என்னே சுதா, கடந்ததை மறந்தே கண் முன்னால் என்னே சுதா, தொடர்ந்து ஓடுவே, தொடர்ந்து ஓடுவே. தொல்லைகள் என்ன செய்யும், தொல்லைகள் என்ன செய்யும்,
என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவா உம் பாதம் ஓடி வந்தேன், நான் உம் பாதம் ஓடி வந்தேன். நீங்க எனக்கு ஒப்பற்ற செல்வம் ஆண்டவரே. நான் எவ்வளவே வாழ்க்கையில சம்பாதித்தாலும் உங்களை வாங்க முடியாத அளவுக்கு நீங்க செல்வந்தவர், நீங்க வெளியேற பெற்றவர். என் வாழ்க்கையிலே எட்டாததொன்று நான் தேடாமலேயே என் வாழ்க்கையில் நீங்கள் கிடைச்சிங்களப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உம்மை பார்க்கிறேன், உம்முகத்தை பார்க்கிறேன், வெட்கப்பட்டு போவதே இல்லை. எல்லா கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.